ஒரு அம்மா எல்லா விரதமும் பண்ணுவா, ஆத்துக்காரரை கைவிட்டுடுவா. சகல விரதங்களும் பண்ணுவா. பலன் என்னன்னா அவன் நரகத்துல கஷ்டப்படுவான். ராமாயண காலத்திலேருந்து முருகனுடைய அவதாரம் சொல்றாரு ராமருக்கு. இங்க கௌசல்யா தேவி ரங்கநாதரை உண்டி ஆராதனை பண்ணல, சிவாராதனை பண்ணிருக்க. நாம் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத விட நம்ம அப்பாவை சத்தியசந்தனா பண்றதை விட உயர்ந்த தர்மம். அந்த தர்மம் சத்தியத்துல நிற்கிறது. அந்த சத்தியமும் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்தா தர்மம் சொல்ல முடியாது. தர்மம்னா என்ன? 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறது தர்மம் இல்லை. அவரவர்களுக்கு எது ஸ்வதர்மமோ அது தர்மம். தர்மத்தை ரிஷிகள் இன்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காளோ. வேத பிரணிகிதோ தர்மா, வேதம் சொல்லியிருக்கு இன்னென்ன பண்ணுன்னு. எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதர்மம். அதனால வேதோக்தமான தர்மங்கள் தாண்டா உயர்ந்தது. தர்மோகி பரமோலோ. அந்த தர்மம் எதில் நிற்கிறது தெரியுமோ? தர்மே சத்தியத்துல நிற்கிறது. தர்ம சம்ஸ்ருதமே தச்சா பிதுர்வசனமுத்தமம். அந்த தர்மம் சத்தியத்துல நிற்கிறது. அந்த சத்தியமும் ரொம்ப முக்கியம். நாம் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத விட நம்ம அப்பாவை சத்தியசந்தனா பண்றதை விட உயர்ந்த தர்மம் பிதுர்வசனம் உத்தமம். எந்த நிலையில சுவாமி தர்மம் சொன்னார்? அசமாதரஞ்சைவ விசஞ்ஞ கல்பாம் ஆர்த்தஞ்ச சௌமித்ரிமபிப்ரதப்தம் தர்மே ஸ்திதா தர்ம்யமுவாச வாக்கியம். ஒரு சமயம் அம்மா ராமா ராமாங்கிற மயங்கி விழுறா. மூர்ச்சை தெளிஞ்சு கொஞ்சம் உட்காந்து வச்சா திருப்பி மயங்கி விழுந்துடுறா. லட்சுமண சுவாமியோ குதிக்கிறார் கோபத்தில். இந்த நேரத்தில் தர்மே ஸ்திதா, தர்மத்தில் நின்று தர்மியமுவாச்சவா தர்மத்தை பேசுகிறாராம். வால்மீகி சொல்கிறார், எங்களை மாதிரி ரிஷிகளால் கூட இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்தால் தர்மம் சொல்ல முடியாது, அவனால் தான் சொல்ல முடியும். சுவாமி சொல்கிறார், லட்சுமணா தர்மம் தாண்டா உயர்ந்தது. தர்மார்த்த காமா கலுதாதலோகே சமீக்ஷிதா தர்ம பலோதயேஷு. நிறையா சுவாமி தர்மம் சொல்கிறார். லக்ஷ்மண சுவாமி பார்த்தார். என்ன லக்ஷ்மண சுவாமிக்கு புரியுமோனோ அண்ணாவோட போக்கு. மிரட்டி பார்த்தார். அதெல்லாம் அசர்றவர் இல்லை சுவாமி. தர்மே ஸ்திதா. அவரை தர்மாத்மா வேணும், அவரை எப்படி அசைக்க முடியும்? இதை தான் பின்னாடி இந்திரஜித்து வதம் போது சொல்ல போகிறார் லட்சுமண சுவாமி. தர்மாத்மா சத்யசந்தா. என் பிரபு தர்மாத்மாவாக இருக்கிற பட்சத்தில் பானமே இந்த ராவணனுடைய புத்திரனான இந்திரஜித்தை வதம் பண்ணுங்கிறார். சரைனம் ஜெய். அண்ணா தர்மாத்மாங்கிறத நேராக பார்த்தவரணும். யதா ததா சஜேவார்கதி தத்ர வக்தும். அவரால் தான் சொல்ல முடியும். அம்மா மயங்கி மயங்கி விடுறா. பல அத்தியாயங்களில் பதிவிரதா தர்மங்கள்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுறதே அத்தனையும் சுருக்கி 2 ஸ்லோகம். ஒரு அம்மா எல்லா விரதமும் பண்ணுவா, ஆத்துக்காரரை கைவிட்டுடுவா. சகல விரதங்களும் பண்ணுவா. பலன் என்னன்னா அவன் நரகத்தில் கஷ்டப்படுவா. இன்னொரு அம்மாவுக்கு எந்த விரதமும் தெரியாது, ஆத்துக்காரர் தான் தெரியும். கடைசியில் லபதே ஸ்வர்க்கமுத்தமம், சத்கதியை அடையிறாள் அவள். அதனால பிதிரு சிஸ்ரூழா பர்திரு சிஸ்ரூழதாம்மா ரொம்ப உயர்ந்த தர்மம்னு சுவாமி சமாதானப்படுத்தின உடனே அவள் ராமருடைய போக்கு தெரிஞ்சுனுட்டா தீர்மானமாக கிளம்ப போகிறாள். இவனுக்கு எதை பலமாக அனுப்ப முடியும்? பணங்காசு கொடுத்து அனுப்புவோம்னா 1 நாளா 2 நாளா 14 வருஷம். சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம்னா 1 நாள் 2 நாளாக இருந்தால் சாப்பாடு. இல்லை சைன்யத்தை அனுப்புவோம்னா அந்த கவலையும் சேர்த்து இவர் படணும். இல்லை டாக்டரை கூட அனுப்புவோம்னா அவருக்கு தலைவலி ஜுரம்னு வந்துடுதுன்னா அப்புறம் இவர் கவலைப்படணும். எதை அனுப்பிச்சும் பிரயோஜனம் இல்லை. எதை அனுப்பலாம்? பக்க பலமாக ராமருக்கு யோஜனை பண்ணினா உடனே கௌசல்யா எம்பாலயசி தர்மந்தம் இத்தனை பேரை கதரை பண்ணிவிட்டு தர்மம் தர்மம் தர்மம்னு அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியமாக பண்ணணும்னு என்ன அழவிட்டு தம்பியை அடக்கிவிட்டு இத்தனை பேரையும் கதரை பண்ணிவிட்டு எந்த தர்மம் தர்மம் சொல்லிவிட்டு நீ காட்டுக்கு கிளம்பி போகிறையோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்ட. எம்பாலயசி தர்மம் துவம்
திருத்யா ஜனியமேன ச சவைரா. ஒன்னு அந்த தர்மமே ரட்சிக்கிட்டோம்னு தர்மத்தை பக்கபலமா அனுப்பிச்சு, அது மாத்திரமில்லை, நான் பூஜை பண்ணின அந்த தெய்வங்கள்லாம் உன்னை ரட்சிக்கிட்டோம். ஸ்கந்தஷ்ட பகவான் தேவா, முருகன் ரட்சிக்கட்டோம்ங்கிறார். ராமாயண காலத்திலேருந்து முருகன் ஏன்னா வால்மீகி விஸ்வாமித்திர சொல்றாரு, ஸ்கந்தோத்பத்தி சொல்றாரு, முருகனுடைய அவதாரம் சொல்றாரு ராமருக்கு. இங்கே கௌசல்யா தேவி ரங்கநாதரை உண்டி ஆராதனை பண்ணல, சிவாராதனை பண்ணியிருக்கா, முருகனை ஆராதனை பண்ணியிருக்கா. ஸ்கந்தஷ்ச பகவான் தேவா சோமஷ்ச சப்ருக சப்தர்ஷயோ நாரதஷ்சேதே த்வாம். எல்லாரும் உன்னை ரட்சிக்கட்டும்னு மயார்ச்சிதா தேவகணா சிவாதயா, என்னால் ஆராதனம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்கள்லாம் உன்னை ரட்சிக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி அழுக வந்துடுத்து. உடனே கண்ணை தொடச்சின்னு அழுகை ஆசீர்வாதத்தை நிறுத்திவிட்டு பிரதட்சிணஞ்செய்வ ஜகா, ராமனை பிரதட்சிணம் பண்ணினான். பிரதட்சிணம்னா அந்த பாபம் போகிற பிரதட்சிணம் இல்லை, என்னன்னா இனி 14 வருஷம் கழித்து தானே பார்க்க முடியும்னு இந்த வெண்ணத்தாழியில் முன்னழகு பின்னழகு சேவிக்கிற மாதிரி சுவாமியை சேவிக்கிறார். பிரதட்சிணஞ்செய்வ சகார ராகவம் புனப்புனச்சாபி நிபீட்ய, திருப்பி திருப்பி கட்டிக்கிறா, அழறா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.